वहां पर आके भाग लीजिए। கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்பார். प्रभु जरूर हमारी प्रार्थना को सुनता है। நம்முடைய தியானத்துக்காக हमारे ध्यान के लिए எபிரேயர் 11வது அதிகாரம் इब्रानियों का 11वां अध्याय முதல் வசனத்துல வாசிக்கலாம். पहला वचन पढ़ेंगे। इब्रानियों का 11 पहला। விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. अब विश्वास आशा की हुई वस्तुओं का निश्चय और अनदेखी वस्तुओं का प्रमाण है. வேதம் சொல்லுது விசுவாசமானது நம்பப்படுகிறவருடைய உறுதி और विश्वास जो है जो विश्वास जो वस्तु है वो निश्चय किया हुआ बात है। பார்க்க முடியாத அல்லது காணப்படாத ஒரு ஒரு காரியத்தினுடைய நிச்சயம் அது உறுதியாக இருக்கிறது. और अनदेखी वस्तुओं का एक प्रमाण है। விசுவாசத்தை பார்க்க முடியல, विश्वास को देख नहीं सकते, ஆனால் அதை நம்பி அதுல நாம் வெற்றியை பார்க்க முடிகிறது. लेकिन उस पे स्थिर बने रहकर उसका जय को हम जरूर देख सकते हैं। அந்த நம்பிக்கை சர்வ வல்லமுள்ளவரை நோக்கி பார்க்கிறது. और वो भरोसा सर्वशक्तिमान प्रभु को दिखाता है। எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நான் நம்பி அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. हर परिस्थिति में उसी को देखकर उसी की ओर से हम सारे आशीष को पाते हैं। காரணம் கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். அவர் மூலமா தான் நாம் வளரணும். और उसके द्वारा ही हमें बढ़ना है, ये प्रभु चाहता है। அவர் நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்கிறவர், வல்லமையானவர், அதையெல்லாம் நான் தெரிந்து அவரையே நான் சார்ந்திருக்கணும். और ये वो उसके ऊपर हम भरोसा करना है, उसी के भरोसे पे हमें रहना है, इसी बात को बताता है। அடுத்த வசனம் சொல்லுது அந்த நம்பிக்கையில அல்லது அந்த விசுவாசத்தினாலே अगला वचन में लिखा है क्योंकि इसी के विषय में முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் நல்ல சாட்சியாய் வாழ்ந்தார்கள். पर प्राचीन के लोग और हमारे पूर्वज ये सारे सच्चे गवाही में बने रहे। பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த நம்பிக்கையில தான் வெற்றி அடைந்தார்கள். और उसी भरोसे पे उन्होंने जय भी पाया है। நாமும் வெற்றி அடையணும். और हम भी जय पाएंगे। அதுக்கு தான் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். और इसी बात का प्रभु चाहत रखता है। ஒரு ஜெபம் பண்ணலாம். एक क्षण के लिए प्रार्थना करें। பரிசுத்தமுள்ள தெய்வமே நன்றி சொல்லுகிறோம். पवित्र प्रभु धन्यवाद कहते हैं। நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். हम आपकी ओर देखते हैं प्रभु। நம்முடைய சமூகத்துல வரும் பொழுதெல்லாம் நீர் எங்கள் மத்தியில இருக்கிறீர். आपके समूह में आने के समय पर आप हमारे बीच में हैं। இயேசுவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். यीशु मसीह आज कल युगान युग कभी नहीं बदलता। உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் आपके नाम की महिमा करने वाले किसी भी स्थान நான் पर இருக்கிறேன் என்று சொன்னவருக்கு நன்றி சொல்லுகிறேன். मैं हूँ करके कहा, इसलिए आपको धन्यवाद। எங்களோடு பேசும். हमसे बातें कीजिए। உம்முடைய வசனம் அனைவருடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பையும் சுகபலத்தையும் கொடுக்கட்டும். आपका वचन बहुतों के जीवन में चंगाई और भलाई के काम को करे। இயேசுவின் நாமத்திலே பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमीन। விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படி தான் வேதாகமம் ஒவ்வொரு நாளும் நமக்கு போதிக்கிறது. विश्वास में स्थिर बना रहना है, ऐसा करके एक वचन हमें हर दिन सिखाता है। 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது. 10वां अध्याय का 38वां वचन में लिखा है, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், और जो धर्मी है वो विश्वास ही से जीवित रहेगा। பின்வாங்கி போவானானால் அவன் மேலே என் ஆத்மா பிரியமா இராது அப்படின்னு கர்த்தர் சொல்றார். यदि वो पीछे हट जाता है तो उससे मेरा मन लगता नहीं। அப்ப நாம் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். और हमें प्रभु के भरोसे पे ही रहना है। அதுக்கு தான் தேவன் காணப்படாதவர் காணக்கூடியவராக உலகத்துல இறங்கி வந்தார். और इसी कारण अनदेखा खुदा दिखाई देने के रूप में हमारे पास आया। பழைய ஏற்பாடு முழுவதுமே அந்த தெய்வத்தை முழுவதுமாக ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியல. पुराना नियम के अंदर प्रभु को परिपूर्णता से कोई समझ नहीं पाया। அவருடைய கட்டளை மூலமாக நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஓரளவு தெய்வத்தை அவங்க புரிந்தார்கள். और उसकी व्यवस्था से उसके बातों के द्वारा कुछ बातों को हम समझ पाते हैं। இரண்டாவது வேதாகமத்தில் பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்தில் இருந்து தான் அந்த குடும்பமே ஆரம்பமாகிறது. दूसरा कलाम के अंदर जब देखते हैं तो आदन बगीचे के अंदर से ही वो जो कहानी शुरू होती है। அது நல்ல ஆரம்பமா இருந்தாலும் அவருடைய பின்மாற்றத்தினால பாவ வழியிலே அவர்கள் போனார்கள். वो आरंभ अच्छा था, लेकिन उनके पीछे हटने के कारण वो पूरी बात बिगड़ चुकी है। ஆகவே எல்லா மனுஷர்களுமே அந்த கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்தாங்க. और इसलिए सारे मनुष्य वो आज्ञा नहीं मानने के उस स्थिति पे आ गए। வெற்றியாய் நடக்கவில்லை, தோல்வியாகவே நிறைய பேருடைய வாழ்க்கை முடிந்தது. जय के साथ नहीं चले, लेकिन हरावट में हमेशा बन गए। ஏதேன் தோட்டத்துல
அந்த தோல்வி ஒவ்வொரு மனுஷர்களையும் அது பாதித்தது. एदेन बगीचे का वो हरावट हर एक मनुष्य को जीवन को बिगाड़ने लगा। நிறைய பேர் அதனால பாதிக்கப்பட்டார்கள். बहुत सारे उसके कारण तकलीफ में रहे। ஆனா அதற்கு மத்தியில ஒரு சிலர் தேவனுக்காக வைராக்கியமா வாழ்ந்தாங்க. और कुछ लोग उसके कारण वहां पर गड़बड़ी में फंसे हुए रहे। ஆனா ஒரு சிலர் வெற்றி அடைந்தார்கள். लेकिन कुछ लोग उसके कारण जय पाए हैं। நல்ல ஆரம்பத்திலேயே ஆராதனை செய்த ஆபேல், और आरंभ में आराधना करने वाला आबेल தேவனுடைய பிரியமான ஒரு பலியை செலுத்தினான். और प्रभु का प्यारा बलिदान को चढ़ाया। ஏனோக்கு வாழ்க்கையில முழுவதும் பிரியமாய் நடந்து கொண்டார். हानोक परमेश्वर के समूह में बहुत प्यार से चलने लगा। தேவனோடு நடந்த நோவா, परमेश्वर के संग चलने वाला नूह। இப்படி ஒரு சிலர் மாத்திரம் தான் என்ன செய்தாங்கன்னா கர்த்தருக்காக வாழ்ந்து வெற்றி அடைந்தார்கள். और ऐसे हर एक व्यक्ति प्रभु के लिए जीकर जय भी पाए हैं। மெஜாரிட்டி என்ன செய்தாங்கன்னா அவிசுவாசத்தினாலே மரணத்துக்கு நேராய் போனார்கள். अधिक से अधिक अविश्वास में रहकर मरण को देख लिए। காரணம் தேவனுடைய சத்தம் அவங்களுக்கு கிடைக்கல. क्योंकि परमेश्वर की आवाज उन्हें नहीं मिल पाई। வனாந்தரத்திலும் கூட ஜனங்கள் வரும்போது और जब जंगल में लोग आ रहे थे, மோசேனுடைய சத்தத்துக்கு எல்லாரும் செவி கொடுக்கல. मूसा की आवाज के लिए किसी ने कान नहीं दिया। தேவனே பேசினாலும் கொஞ்ச நேரத்துல முறுமுறுத்தார்கள். और प्रभु ने उनसे बातें करने के बावजूद कुछ थोड़े समय बाद कुड़कुड़ करने लगे। ஆனா வேதாகமம் அடிக்கடி நம்மை பார்த்து பேசுகிறது விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. लेकिन कलाम हमसे बार बार एक ही बात कहता है, विश्वासी बनो, தேவனை சார்ந்திருங்க, प्रभु के भरोसे पे रहो। விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். विश्वास ही से धर्मी जन बचेगा। விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. विश्वास करने वाला कभी शर्मिंदा न இந்த होगा। 11வது அதிகாரம் முழுவதுமே பழைய ஏற்பாட்டில் உள்ள வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தவருடைய வாழ்க்கை. और 11वां अध्याय पुराना नियम के अंदर जय से जीवन बिताने वाले लोगों का बातें हैं। 11வது அதிகாரம் முழுசு என்ன சொல்லிருக்கு? पूरा 11वां अध्याय हमें क्या बताता है? இப்படிப்பட்ட இக்கட்டான காலத்திலும் ऐसे संकट के समय पर भी ஒரு சிலர் விசுவாசத்துல நல்ல சாட்சியாய் வாழ்ந்தார்கள். कुछ लोग विश्वास में दृढ़ खड़े रहे, தன்னுடைய ஜீவனை காத்து கொண்டார்கள். अपने जीवन को संभाले रहे சோதனையிலே வெற்றி, और अपनी परीक्षा में जय पाए, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். और सिंह के मुख को उन्होंने बंद कर दिया। அக்கினியினுடைய உக்கிரகம் அது குறைந்து போனது. अग्नि का सामर्थ्य भी कम हो चुका। நிறைய எல்லாத்துலயும் வெற்றி அடைஞ்சாங்க. बहुत सारे बातों में जय पाए இது हैं। எல்லாமே இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களை பற்றி ये எழுதியிருக்கிறது. सारी बातें पुराने नियम के पवित्र लोगों के बारे में लिखी गई। ஆகவேதான் அந்த அதிகாரம் முடியும் போது और इसीलिए वो अध्याय जब खत्म हो रहा है, இவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் பூரணமாய் ஆகவில்லை அப்படின்னு முடிக்கிறது. और ये सब हमें छोड़कर परिपूर्ण नहीं हुए हैं, ऐसे करके लिखा है। அதுல என்ன நாம் புரிந்து கொள்ளணும்? उस पे क्या हमें समझना है? இவங்க எல்லாம் ஒரு பூரணமான நிலையை அடையல. और ये सब एक परिपूर्ण परिस्थिति में नहीं புதிய आए। ஏற்பாட்டுல வருகிற ஒரு சில ஒரு பரிசுத்தவான்கள் மூலமா இல்ல, நிறைய பேர் மூலமாக ஒரு மாற்றம் இந்த உலகத்துல நடக்கிறது. और एक नए नियम के अंदर आने वाले लोगों के द्वारा एक बहुत बड़ा बदलावट इस दुनिया में हो रहा है। அவர்கள் நம்மை அல்லாமல் அப்படின்னா இயேசு என்ற நாமத்துக்கு கீழே வருகிறவர்கள், और ये सब यीशु के नाम के अधीन में आने वाले, இயேசுவோட இரத்தத்துல கழுவப்பட்டவர்கள், यीशु के लहू से धोए जाने அந்த वाले, கிருபைக்குள்ள தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். वो अनुग्रह में अर्पण करने वाले। அது இல்லாம இவனுடைய வாழ்க்கையில ஒரு பூரணம் இல்ல அப்படின்னு வேதம் முடிக்கிறது. इसके बिना इनका जीवन परिपूर्ण नहीं है करके लिखा है। அதாவது ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆரம்பம் और एदेन बगीचे से आरंभ किया गया वो जीवन முழுவதுமாய் வெற்றி அடையவில்லை. परिपूर्णता से जय नहीं पाया। விசுவாசித்தவர்கள் வெற்றி அடைந்தார்கள். जो विश्वास पाए वो जय पाए। ஆனா புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது लेकिन नए नियम आरंभ होने के समय இப்ப நம்ம पर ஏதேன்ல இருந்து வருகிற அந்த சாபத்துக்கு விலகி இருக்கிறோம். और एदेन से आने वाले उस श्राप से बच निकले। ஏன்னா 12வது அதிகாரம் எபிரேயர் முதல் வசனம் சொல்லுகிறது, क्योंकि 12वां अध्याय इब्रानियों का पहला वचन में लिखा है, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். इसी कारण कि जब गवाहों का ऐसा बड़ा बादल हमको घेरे हुए है,
तो आओ हर एक रोकने वाली वस्तु और उलझाने वाले पापों को दूर करके वहां दौड़े जिसमें हमें दौड़ना है, धीरज से दौड़े। இப்ப இங்க புதிதான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். यहाँ पर एक बात को प्रभु नए बात को இப்ப सिखाता है। இயேசுவை நோக்கி பார்த்து ஓட வேண்டும். अभी हमें यीशु की ओर देखकर दौड़ना है, காரணம் இவர் எல்லாவற்றையும் ஜெயித்து நிற்கிறார். क्योंकि ये सारे बातों से जय पाकर खड़ा है। பழைய ஏற்பாடு என்னாச்சு? पुराना नियम क्या था? தோல்வி உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பமாச்சு. और हरावट किए हुए एक व्यक्ति के द्वारा जीवन आरंभ हुआ। ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இல்ல. लेकिन आज हमारी बात ऐसी नहीं நாம் है। அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆகும்படி हम उस श्राप से बच निकलने के இயேசு लिए கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையும் சாபத்தையும் நீக்கி சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். और यीशु मसीह श्राप को निकाल कर क्रूस पर सब में जय पाया। அப்ப புதிய ஏற்பாட்டுல இப்ப முதலாவது என்ன வருது? நீ உனக்கு பலி செலுத்த வேண்டாம். और नए नियम में तुम्हें कोई बलिदान चढ़ाने की आवश्यकता नहीं। நிறைய கட்டுப்பாடு அங்க கொடுக்கப்படல. वहाँ पर बहुत सारा जो काबों की बातें नहीं बताई புதிய गई। ஏற்பாட்டுக்கு வரும்போது மனம் திரும்பணும். और नए नियम में आने के समय पर मन फिराओ। உன்னை பிடித்திருக்கிற எல்லா அந்த சாபங்களுக்கு நீ விலகணும். और तुम्हारे पकड़े हुए सारे श्राप से तुम्हें दूर होना இது है। உன்னால முடியும். ये तुमसे होगा। காரணம் உன்னை நெருங்கி நிற்கிற பாவத்தை நீ விட்டுவிட முடியும். இயேசுவுக்கு உதவி செய்கிறார். और तुम्हें पकड़े रहने वाले वो श्राप से तुम बच निकल सकते हो। यीशु तुम्हें उसके लिए मदद करता है। காரணம் அதுக்காக தேவன் அந்த புதிய வழியை திறந்திருக்கிறார். और यीशु इसीलिए नए मार्ग को खोला है। அந்த மார்க்கத்துல இருந்து தான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. और उस मार्ग से ही हमें हमारी जीवन आरंभ होती है। புதிய ஏற்பாடுல உள்ளவர்கள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். और नए नियम के रहने वाले नए जय के जीवन के लिए बुलाए गए हैं। 10வது அதிகாரம் எபிரேயர் 19வது வசனம் சொல்கிறது, इब्रानियों का 10वां अध्याय का 10वां वचन में लिखा है, ஆகையால் சகோதரரே इसलिए है நாம் भाइयों, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு और हम पवित्र जीवन में प्रवेश करने के அது लिए சபைக்கு உள்ள வரலாம், और वो कलीसिया के लिए अंदर आ सकते தேவ हैं, சமூகத்துக்கு போகலாம். परमेश्वर के समूह में आ सकते இந்த हैं। சான்ஸ் பழைய ஏற்பாடுல எல்லாருக்கும் கிடையாது. और ये बातें पुराने नियम में सबके लिए नहीं था। மகா பரிசுத்த ஸ்தலத்துல யாராவது போனா அவங்க செத்து போயிருவாங்க. महापवित्र स्थान में यदि कोई जाए वो मर जाएगा। ஆனா புதிய ஏற்பாடுல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நீங்க வரலன்னா செத்து போயிருவீங்க. लेकिन नए नियम में महापवित्र स्थान में यदि तुम नहीं आओगे तो मर जाओगे, ஏனென்றால் தேவன் அந்த வழியை திறந்து क्योंकि வைத்திருக்கிறார். उस रास्ते को प्रभु ने खोल दिया है। புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை கர்த்தர் திறந்து வைத்தார். और नया एक मार्ग को प्रभु ने खोल के रखा है। அதுக்காக தன்னுடைய சரீரத்தையே பலி செலுத்தி इस இருக்கிறார். कारण अपने शरीर को उसने बलिदान करा दिया। ஆகவே அவருடைய சமூகத்துல வந்து மனம் திரும்பும் போது, और इसलिए उसके समूह में आकर मन फिराने के பாவங்களை समय அறிக்கை पर, செய்து விட்டு விடும் போது पाप को कबूल करके वहां पर अर्पण करने के समय கர்த்தர் पर அவனை என்ன செய்கிறாரு? ஒரு புதிய மனுஷனாக மாற்றுகிறார். प्रभु एक नए मनुष्य में बदलता है। பழைய ஏற்பாட்டுல அப்படி இல்ல. पुराने नियम में वैसा नहीं था। அந்த பலி செலுத்தும் போது அந்த கட்டளைக்கு எல்லாமே அவர்கள் கட்டுப்பட்டு இருக்கணும். बलिदान चढ़ाए जाने के समय पर उसके अधीन में सबको रहना है। அந்த பலி முழுவதும் சுட்டரிக்கப்பட वो வேண்டும். बलि परिपूर्णता से जलाया जाना அந்த चाहिए। பலியினுடைய சில சாம்பல் எல்லாம் ஊருக்கு வெளியே பரிசுத்த ஸ்தலத்துல உண்டு கொட்டணும். और उस पूरे राख को निकाल कर शहर के बाहर जाकर एक पवित्र स्थान में उंडेलना है। அதை போட்டுட்டு அந்த மனுஷன் குளிச்சிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு தான் உள்ளே வரணும். और उसे डालने के बाद वहां से नहा धोकर पवित्र बनकर ही फिर से शहर के अंदर आना புதிய है। ஏற்பாட்டுல लेकिन नए नियम நீ में இருக்கிற இடத்துல இயேசுவை நோக்கி तुम பார்க்கணும். जिस प्रकार से हो उसी स्थान में बैठकर प्रभु को यीशु को पुकारो, தன்னை தாழ்த்தணும். नम्र करो। தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் अपने बुरे रास्ते से यदि बदल लोगे, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு புதிய வழியை கர்த்தர் திறந்திருக்கிறார். उसके राज्य में आ सकते हो। ऐसा एक नया मार्ग को प्रभु ने खोला அந்த है। மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு और उस मार्ग से चलने के लिए அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் और உண்டாயிருக்கிறது. उसके लहू के द्वारा हमें धैर्य मिला है। என்ன தைரியம்? क्या धैर्य मिला है? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர, पवित्र स्थान में प्रवेश करने के சர்வ लिए, வல்லவரோட பேச, सर्वशक्तिमान से बातें करने के மனம் लिए, திறந்து நம்ம அவரோட இடைப்பட, और मन खोल कर उसके पास बातें करने के लिए। அதெல்லாம் செய்யும் போதுதான் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் ये கொடுக்கிறார். सारी बातें करने के समय पर वो प्रभु जीवन में बदलावट देता है। எந்த ஒரு மனுஷனானாலும் சரி, कोई भी मनुष्य क्यों ना रहे, இயேசுவனுக்கு முன்னால மனம் திறந்து ஜெபம் பண்ணும்போது
போது यीशु के समूह में मन खोलकर जब प्रार्थना அவருடைய करते हैं, இருதயத்தை கர்த்தர் उसके பரிசுத்தப்படுத்துகிறார். हृदय को प्रभु पवित्र करता அவனை है। பிடித்திருக்கிற பாவ சுபாவம் அவனை விட்டு வெளியேறுகிறது. उसको पकड़े रहने वाला पाप का स्वभाव बदल जाता இதை है। பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய சாயலாக இருக்கிற சுவிசேஷம். और इसके बारे में पौलुस कहता है कि परमेश्वर के जो छाये में रहने वाला सुसमाचार। சுவிசேஷம் யார் மாதிரி இருக்கு? தேவனுடைய சாயல். सुसमाचार किसके समान है? वो प्रभु का एक स्वरूप है। தேவனுடைய வார்த்தை நம்மை புதியதாய் மாற்றுகிறது. प्रभु का वचन हमें नए में बदलता है। முடியாதத அந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன செய்யுது? தைரியப்படுத்துகிறது. और जो बातें नहीं हो सकती है वो वचन हमें धैर्य देता है। கர்த்தர் அவனை புதுப்பிக்கிறார். प्रभु से नए में बदलता है। கொரிந்தியர் சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், कोरिन्थियों कलीसिया को लिखता है, முற்காலத்துல நீங்க இப்படியெல்லாம் பாவிகளா இருந்தீர்கள். पुराने नियम में तुम ऐसे पापी तो बने थे। இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பரலோகம் கிடையாது. ऐसे लोगों के लिए स्वर्ग नहीं है। தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே வர முடியாது. परमेश्वर के राज्य के निकट तुम आ ही नहीं ஆனால் सकते। இப்பொழுது தேவனுடைய நாமத்தினாலும் ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், விடுவிக்கப்பட்டீர்கள். लेकिन अब परमेश्वर के लहू से तुम धोए गए हो और छुटकारा पाए हो। இது எப்பொழுது ஒரு மனுஷன் அந்த தெய்வத்தை விசுவாசத்தோட பேசி தங்களுடைய குறைகளை மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். और जब एक मनुष्य प्रभु को परिपूर्णता से स्वीकार करता है, उन्हीं लोगों को वो छुटकारा मिलता है। அப்படிப்பட்ட கூட்டத்துல தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். उसी प्रकार के झुंड में आज हम सब बैठे हैं। அப்ப ஆதாமுடைய பாவம் சாபம் என்னை தொடர்ந்து நம்ம சொல்ல முடியாது. अब हम ये नहीं कह सकते कि आदम का पाप मेरा पीछा कर रहा है। இயேசு எல்லாவற்றையும் முடிச்சிட்டு என்ன இப்ப நீ ஏன் பின்னால வாங்காரு? और यीशु ने सबका अंत कर दिया, अब कहा कि तू मेरे पीछे हो அப்ப ले। வெற்றி உள்ள ஒரு ஆண்டவருக்கு பின்னால நான் போகிறோம். आज हम जय पाए हुए उस परमेश्वर के पीछे चलते हैं, ஆதாமுக்கு பின்னால அல்ல. आदम के पीछे नहीं। வெற்றி உள்ள ஒரு ஆண்டவர் என்னை அழைக்கிறார். जय पाया हुआ खुदा हमें बुलाता है அவருக்கு பின்னால நம்ம போறோம், அவரை பார்த்துட்டு போறோம். और उसके पीछे हम चलते हैं और उसी के साथ चलते हैं। பவுல் சொல்லும்போது நான் நம்பி இருக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். पौलुस कहता है, मैं जानता हूं जिसके ऊपर मैं भरोसा करता हूं, நான் அவரிடத்தில் கொடுத்ததை கடைசி மட்டும் அவர் காத்துக்கொள்வார். और मैंने उसको जो दिया है आखिर तक वो मुझे संभालता ஆகவே है। அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு பின்னால போகிறனா और वैसे प्रभु के पीछे चलने वाले हम, என்னுடைய நான் தோல்வி அடைஞ்சிருவேனோ, நான் அப்படி போயிருவேனோ, இப்படி போயிருவேனோ, அப்படிப்பட்ட சந்தேகம் வரக்கூடாது. और मैं क्या हार जाऊंगा, मैं पीछे हट जाऊंगा, मैं यहाँ पर फंस जाऊंगा, ऐसी शंका नहीं होनी चाहिए। தேவனுடைய பலத்தினால் நான் வெற்றி அடைவேன். प्रभु के बल से मैं सामर्थ्य पाऊंगा। 2 கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார், நான் தரிசித்து நடக்கவில்லை, விசுவாசித்து நடக்கிறேன். दूसरे कोरिन्थियों में कहता है, मैं दर्शन देखकर नहीं चलता, मैं विश्वास से चलता அப்ப हूँ। எல்லாரும் அதிகாலையில் எழும்பின உடனே தேவனுக்கு என்ன சொல்லணும்? और हमें सुबह उठने के बाद तुरंत प्रभु को क्या कहना है? நீர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக, आज जो आपने ये दिन दिया है, நீர் கொடுத்த வசனத்துக்காக आपने जो वचन मुझे दिया है, இன்னும் நான் வெற்றி அடைவேன். और मुझे जय पाना है, நீர் விரும்புகிறதுல நான் நிலைத்திருப்பேன். और आप जो चाहते हैं उसमें स्थिर रहूंगा। இதுலதான் புதிய ஏற்பாடு வெற்றி அடைகிறது. और इसी पे नया नियम जय पाता है। எத்தனையோ மிஷனரி ஸ்தாபனங்கள்ல அவங்க சாட்சி சொல்றாங்க. कितने ही मिशनरी सभाओं में वो लोग गवाही देते हैं, சுவிசேஷத்தை கேட்டு தப்பான வழியை விட்டுட்டாங்க. और सुसमाचार को सुनकर गलत रास्ते को छोड़ दिए। யாரு? कौन? சாதாரண ஜனங்க. साधारण लोग, அவங்களுக்கு நல்ல வேதத்தை பத்தி நிறைய தெரியாது. उनको कलाम के बारे में अधिक नहीं पता। சாராயம் குடிச்சவன் சாராயத்தை விட்டுட்டான். और जो दारू पीने वाले दारू पीना छोड़ दिया, அத காய்ச்சவன் கூட காய்க்காம விட்டுட்டான். और जो दारू बनाने वाला भी बनाने का काम छोड़ दिया। இப்பொழுது கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க. अब वो तकलीफ के काम करते हैं तो भी प्रभु को पहला स्थान देते हैं, மனசுல ஒரு திருப்தி, और मन में एक तसल्ली நான் है, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், मैं प्रभु का संतान बन चुका, இன்னும் நான் அவருக்காக சாட்சியா இருப்பேன், और मैं उसके लिए गवाही में என்னுடைய रहूंगा, குறைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். और मेरी सारी कमियों को वो दूर करेगा। கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கிறது. जरूर उसके जीवन में वो बदलावट होगी। எல்லா விதத்திலும் இருதயத்தில இருந்து சரீரத்தில இருந்து அவனுடைய வாழ்க்கை வயல்வெளி எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார். और उसके हृदय में, शरीर में, उसके जीवन में, उसके खेतों में, सब में प्रभु आशीष करता है। காரணம் ஆண்டவர் ஒரு புதிய வழியையும் புதிய மார்க்கத்தை புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கிறார். क्योंकि एक नए मार्ग को, नए रास्ते को प्रभु नए नियम में खोलता है, அதுதான் தேவனுடைய ஜனங்கள் கூடுகிற ஒரு இடம். और वही प्रभु के लोग इकट्ठे होने वाला एक स्थान அந்த है। ஸ்தானத்துக்கு வரும்போது நாம் மனவிட்டு ஜெபம் பண்ணணும். उस स्थान में आने के समय पर पूरे मन खोलकर प्रार्थना करना அவரோட है, ஒப்புரவாகணும். उसके पास अर्पण करना தேவ है, சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். प्रभु के लिए अर्पण करना है, கிடைச்ச நன்மைக்கு நன்றி சொல்லணும், और தேவைகளை சொல்லணும். जो मिला है उस भलाई के लिए प्रभु को धन्यवाद कहना है,
और हमारी जरूरतों को उससे मांगना है। அவர் கண்டிப்பா என்ன செய்வாரு? நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். जरूर हमारी बातों को सुनकर वो हमारी जीवन को बदलता है। இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் தேவனாலேயே நடந்தது. अब तक जो बातें हुई वो प्रभु के द्वारा ही हुई है, அவருடைய கிருபை இல்லாம நம்ம இல்ல. उसके अनुग्रह के बिना नहीं। ஏசாயா 55வது அதிகாரம் यशायाह 55वां अध्याय 3வது வசனத்துல அவர் சொல்கிறார், 3 वचन में वो कहता है, உங்கள் செவியை சாய்த்து और என்னிடத்தில் வாருங்கள், तुम अपने कान मेरी ओर लगाओ और मेरे पास आओ। கேளுங்கள். सुनो, என்னத்தை கேட்கணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். क्या सुनना है? प्रभु के वचन को। அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். और तब तुम्हारी आत्मा बचेगी। தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். और जो दाऊद को दिया गया उस बातों को तुम्हारे लिए निज बाग के रूप में दूंगा। இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தையும் அவருடைய வசனத்தையும் உடன்படிக்கையும் குறித்து ஏசாயா 55வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். और यीशु मसीह का वाचा के बारे में सब उसके बातों के बारे में 55वें अध्याय में लिखा है। வசனத்தை கேட்க கேட்க விசுவாசத்துல வளர்கிறோம். वचन को सुनते सुनते हम विश्वास में बढ़ते हैं। வசனத்துல நாம் பேசி நாம் அறிக்கை செய்யும் போது வாழ்க்கையில புதிய பலன். और वचन को सुनकर अर्पण करने के समय पर हमारे जीवन में बदलावट। கண்டிப்பா தேவன் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். और जरूर हमारे जीवन में बदलावट होगी। 54வது அதிகாரத்துல और 54 के अंदर ஏசாயா 54வது அதிகாரம் यशायाह 54वां अध्याय 10வது வசனம் 10वां वचन, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். चाहे पहाड़ हट जाए और पहाड़ियां टल जाए तो भी मेरी करुणा तुझ पर से कभी न हटेगी और न मेरी शांतिदायक वाचा न टलेगी। यहोवा जो तुझ पर दया करता है उसका यही वचन है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் என்ன சொல்கிறாரு? प्रभु क्या कहता है? என்னது நகர்ந்தாலும் தள்ளப்பட்டாலும் कुछ भी टल जाए या कुछ भी हट जाए, என் கிருபை அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை और उसका अनुग्रह और समाधान की बातें தீர்க்கதரிசி மூலமா பேசப்பட்டிருக்கிறது. भविष्यद्वक्ताओं की और अब बताया गई நமக்கு बातें। தெரியும் இந்த ஏசாயா 55வது அதிகாரம் 54வது அதிகாரம் यशायाह 54वां अध्याय புதிய ஏற்பாட்டுல ஒரு புத்தகத்தை குறிக்கிறது. और नए नियम में एक पुस्तक को बताता है, தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல. तीमोथी की किताब को। இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வருங்கால ஊழியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி பேசுகிறார். यीशु मसीह के आने वाले सेवकाई के बारे में यशायाह भविष्यद्वक्ता कहता உங்களுக்கு है, கிருபையும் இருக்கிறது, சத்தியமும் இருக்கிறது. तुम्हारे लिए अनुग्रह भी है, सत्य भी है, அது நிச்சயமா விலகாது. और वो जरूर नहीं அடுத்து हटेगा। என்ன சொல்றாரு? மனது உருக்குகிற கர்த்தர் उसके சொல்லுகிறார். बाद कहता है, तरस खाने वाला खुदा कहता நம்முடைய है, தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன். हमारा प्रभु दयावान दयालु है। அவர் புதிய ஏற்பாட்டுல மட்டும் இல்ல, பழைய ஏற்பாடுலயும் மனதுருக்கினார். वो नए नियम में ही नहीं परंतु पुराने नियम में भी ஆனா दया அநேகருக்கு करता அந்த है, அந்த அந்த நம்பிக்கை இல்ல. और वो बहुतों को वो भरोसा नहीं है। மனதுருக்கினாரா? நிறைய நேரத்துல அவர் மேல் மனதுருகி அவர்களை விடுதலையாக்கினார். बहुत सारे लोग उसके ऊपर तरस खाकर उसके ऊपर दया किया। நிறைய நேரம் அவள் மேல மனதுருகி பார்வோன் கையிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு. बहुत सारे समय पर उसने फेरौन के हाथों से लोगों को छुटकारा அவருடைய दिया। முறுமுறுப்பை மன்னித்தார். उसके कुड़कुड़ को उसने दूर किया, எல்லா சூழ்நிலையிலும் வனாந்தரத்துல அவர்களுக்கு உதவி और செய்தார். सारे परिस्थिति में जंगल में उनकी रक्षा की। ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும்போது பகிரங்கமா நிறைய காரியத்தை தன்னுடைய மனதுருக்கத்திலேயே கர்த்தர் வெளிப்படுத்தினார். और लेकिन नए नियम पे आने के समय पर बहुत सामने से उसने अनुग्रह और दया दिखाया लोगों நம்ம के அன்னைக்கு ऊपर। ஒரு வசனம் வாசித்தோம், லூக்கா 4:40 நினைக்கிறேன். उस दिन हमने एक वचन पढ़ा था, लूक 4 अध्याय का 40वां वचन। அதுல எழுதியிருக்குன்னா, उस पर क्या लिखा है? அநேகர் ஆண்டவருக்கு முன்னால வந்தாங்க. बहुत सारे लोग प्रभु के पास आए, வியாதி உள்ளவர்கள் வந்தாங்க. और प्रभु के पास बीमारी लोग आए। அடுத்து யாரெல்லாம் வந்தா? उसके बाद और कौन आया? பிசாசினால பாதிக்கப்பட்டவர்கள் வந்தாங்க. शैतान से जकड़े हुए लोग आए। ஆனா 40வது வசனம் சொல்லுகிறது, 40वां वचन में लिखा है, அவரிடத்தில் வந்த எல்லாருக்கும் மேலையும் அவர் கைகளை வைத்து சுகமாக்கினார். उसके पास आए हुए हर एक के ऊपर उसने अपने हाथ रखकर उन्हें चंगाई किया। உலகத்துல யாரும் செய்ய முடியாததை இயேசு அன்றைக்கு செய்தார். उन दिनों, आज के दिनों में जो बहुत सारे लोग कर नहीं सकते वैसे कार्य को यीशु ने किया। எத்தனை 1000 பேர் வந்தாங்களோ அவ்வளவு பேரையும் தனித்தனியே அவர் கைகளை மேல வச்சு
அவங்கள சுகமாக்கி சமாதானத்தோடு அனுப்பி हजारों के हजारों लोग वहां पर आए, लेकिन हर एक के ऊपर उसने अपने हाथ को रखकर आशीष இது दी है। மனிதனால முடியாது, தேவனால தான் முடியும். ये मनुष्य से नहीं हो सकता, प्रभु से हो सकता है। அதாவது மனதுருக்கம் உள்ள ஒரு தெய்வமாக தன்னை வெளிப்படுத்தினார். और मन जो दुख रहने वाले लोगों के लिए प्रभु तरस புதிய खाता ஏற்பாட்டு है। ஊழியம் முழுவதும் தேவனுடைய மனதுருக்கத்தினாலேயும் கிருபையினாலேயுமே நடந்தது. पुराना नियम का पूरी बातें जो है वो अनुग्रह से और दया से हुआ है। இன்னைக்கு நம்ம கிருபையில தான் வந்திருக்கிறோம். आज हम अनुग्रह से ही आए हैं கிருபையின் பக்கத்துல தான் நிற்கிறோம். और अनुग्रह के पास खड़े हैं, அவருடைய கிருபாசனத்துல இருக்கிற தெய்வத்துக்கு முன்னால வந்திருக்கிறோம். और वो अनुग्रह के हासन के खुदा के पास आए हैं। இந்த இரக்கத்தை நான் விட்டு விடவே கூடாது. और उस दया की बातों को हमें नहीं छोड़ना है। ஏசாயா 54வது அதிகாரம் और एसाया 55वां अध्याय 54वां अध्याय 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாம். 54 54 के अंदर 13 और 14 45 54 54 உன் வந்து பிள்ளைகள் எல்லாரும் ஆ, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவது இல்லை. 13-14 तेरे सब लड़के यहोवा के सिखलाए हुए होंगे और उनको बड़ी शांति मिलेगी. तू धार्मिकता के द्वारा स्थिर होगी. तू अंधेरे से बचेगी क्योंकि तुझे डरना न पड़ेगा और न तू भयभीत होने से बचेगी क्योंकि भय का कारण तेरे पास न आएगा. அதுல எழுதியிருக்கிறது உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். और तेरे बच्चे भलाई की बातों से सिखाए हुए होंगे। கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உணர்வை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். और प्रभु ऐसे बातों को एक महसूस दिलाने वाले தேவ बात को சத்தத்தை दिखाता है। புரிந்து கொள்ளுகிற ஒரு பிள்ளைகள். और प्रभु की आवाज को समझने वाले जैसे வேதாகமத்தை வாசியாம வெளியே போக மாட்டாங்க. कलाम को बिना पढ़े वो घर से बाहर नहीं जाएंगे। அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். वैसे बच्चे प्रभु के साथ सिखाए जाते हैं। தேவன் போதித்தா எப்படி இருக்கும்? और प्रभु जब सिखाते हैं तो कैसा होता அவருடைய है? போதனை அநேகருடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்கும். उसकी शिक्षा बहुतों के जीवन में बातों को बदल देता है। ஏசாயா சொல்லுகிறார், और यशायाह कहता है 50வது அதிகாரம் 50वां अध्याय में 4வது வசனம் வாசிக்கலாம். 14वां वचन पढ़ेंगे। இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். प्रभु यहोवा ने मुझे सिखाने वालों की जीभ दी है कि मैं थके हुओं को अपने वचन के द्वारा संभालना जानूं. भोर को वह नित्य मुझे जगाता और मेरे कान खोलता है कि मैं शिष्य के समान सुनूं. இளைப்படைந்தவர்களுக்கு என்ன செய்கிறாரா? அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி அவனை தைரியப்படுத்துகிறார். और जो थके हुए हैं उनके लिए उस समय के समाचार को देकर उन्हें आनंदित करता है। அந்த நேரத்துல அவனுக்கு என்ன தேவையோ அந்த வசனத்தை சொல்லி அவனை பலப்படுத்துகிறார். और उस समय पर उसको जो जरूरत है उस वचन को देकर उसे तसल्ली देता கர்த்தராகிய है। ஆண்டவர் எனக்கு கல்விமானுடைய நாவை தந்தருளினார். और प्रभु मुझे सिखा जो शिक्षक की ज्ञान को मुझे बताता है। காலைதோறும் என்னை எழுப்புகிறார். सो हर सुबह मुझे उठाता है। கற்றுக்கொள்வர்களைப் போல என்னை கேட்கும்படி என் செவியை கவனிக்கும்படி செய்கிறார். सीखने वाले के समान मेरे कानों को खोलता है और मैं उससे सीखता हूँ। இதெல்லாம் கீழே பார்க்கும்போது இயேசுவானுடைய பாடு, மரணம், சிலுவை இதெல்லாம் நடக்கிறது. और ये सारी बातों को देखने के समय पर प्रभु का यीशु का दुख संकट जो उसने बोझ उठाया वो सारी बातों को बताता है। அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை ரட்சிப்பையும் கொடுக்க கர்த்தர் புதிய ஏற்பாட்டுல நிறைய காரியங்களை செய்து முடித்து நம்மை அழைக்கிறார். और ऐसे बातों को प्रभु नए नियम में पूरा करने के बाद हमें उसके पास बुलाता है। அவன் புதிய ஏற்பாட்டுக்காரங்க வெற்றி உள்ள ஒரு ஆண்டவருக்கு பின்னால அழைக்கப்படுகிறார்கள். और नए नियम के लोग जो जय पाया हुआ है उस परमेश्वर के पीछे चलते அதனால हैं। கண்டிப்பா அவங்க வெற்றி அடைவார்கள். इसलिए वो जरूर जय पाते हैं। காரணம் என்ன? தேவனுடைய ரட்சிப்பு பூரணமானது. क्योंकि प्रभु का जो उद्धार है वो परिपूर्ण है। எபேசியர் 1வது அதிகாரத்துல இருந்தே அவர் சொல்லும்போது எபேசியர்கள் நிருபத்துல சொல்லுகிறார், वेसियों का पहला अध्याय से ही जब वो कहता है, தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முந்தி और यीशु जब इस दुनिया को उत्पन्न करने के पहले உலகம் உண்டாகி
தோல்வி அடைஞ்சு என்னெல்லாமோ நடக்க போகிறது. और दुनिया सृष्टि से उत्पन्न होने वाला है, उसके बाद हरावट होने वाली है, उसके बाद बहुत सारी बातें होने वाली சாத்தான் है। மூலமா அந்த உலகம் வஞ்சிக்கப்பட்டது. और शैतान के साथ में ये दुनिया बिगड़ गई। அதுக்கு பிறகு தேவன் இந்த உலகத்தை புதுப்பித்து அதுல ஆதாமை ஏவாளையும் கொண்டு வந்தாலும் அவங்களும் பின்வாங்கினாங்க. और फिर उसने इस दुनिया को नए से रचा और उसके बाद आदम एवा को लेके आया, वो लोग भी बिगड़ गए। ஆனா எபேசியர் சொல்லுகிறார், இந்த காரியத்தெல்லாம் நடக்கிறதுக்கு முந்தி अब ये सारी बातें होने के पहले முதலாவது அவர் எடுத்த தீர்மானம் நம்முடைய ரட்சிப்பு தான். और पहला उसने जो निर्णय लिया वो हमारा उद्धार है। நான் பின்வாங்கிறதுக்கு முன்னாலே என்னுடைய ரட்சிப்பை அவர் முடிவெடுத்தார். वो हम पीछे हटने के पहले मेरा उद्धार को उसने पहले कर दिया। ஜனங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு மன்னிப்பு, ஒரு கிருபை எல்லாத்தையும் தேவன் தீர்மானித்த பிறகு தான் உலகத்தை கொண்டு வருகிறார். और मनुष्य का एक परिपूर्ण स्थिति लाने के बाद ही उसने सृष्टि करना शुरुआत ஆகவே किया। தேவன் நினைத்தது எதுதோ அது கண்டிப்பா வெற்றி அடையும். इसलिए प्रभु ने जो सोचा है वो जरूर पूरा होगा। தேவன் நம்மை கோபாக்கனைக்கு என்று சிருஷ்டிக்காமல் அவரை அறிகிற அறிவில் வளருவதற்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். और प्रभु अपने क्रोध में हमें नहीं बनाया बल्कि उसके जान की, उसकी ज्ञान में बढ़ने के लिए बनाया है। ஆமா, அவருடைய தீர்மானம் பூரா நான் மகிமை சாட்சிமா நிற்க வேண்டும். जरूर उसका निर्णय यह है कि हम उसके ज्ञान में बढ़ते जाएं। ஆகவே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானா, और इसलिए यदि तुम मसीहा में जलाए गए हो, கிறிஸ்து எப்ப எழுந்தாரு? मसीहा कब जी उठा? மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணாவது நாள் எழுந்துட்டாரு. और वो मरकर तीसरे दिन फिर से जी उठा। ஆனா அந்த உயிர்த்தெழுதல்ல பவுல் நம்ம ஒப்பிட்டு பேசுகிறார். और उस पुनरुद्धान पर पौलोस हमें उसके साथ दोहरा कर உங்களுடைய बताता है। ஆவிக்குரிய சரீரமும் இயேசுனார் உயிரோட வரும்போது நீங்களும் எழும்பிட்டீங்க. और तुम्हारा आत्मिक शरीर भी जब प्रभु यीशु आए तब तुम भी मेरे साथ जी उठे हो। அப்ப மரிச்சது எப்போ? मरे कब थे? ஆதாமுக்குள்ள மரித்தோம், आदम के अंदर मर गए, கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுகிறோம். मसीहा के अंदर हम जी उठे। கொலோசியர் 3:3 போட்டிருக்குது. 3:1 வசனத்துல, कोलोसियों का 3 पहला अध्याय में, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் यदि तुम मसीहा में जलाए गए हो, கிறிஸ்து தேவனுடைய வலதுபுறத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள். और मसीहा के अंदर जो ऊंचाई में है उसी के पीछे करो। பூமியில உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை. और पृथ्वी के बातों के पीछे नहीं बल्कि ऊपर की बातों के पीछे। பவுல் என்ன சொல்லுகிறார்? पौलोस क्या कहता है? நீங்கள் எல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், तुम सब चुने हुए हो, ஆகவேதான் தேவனுடைய வசனத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்திருக்கீங்க. तुम सब प्रभु के वचन के लिए अर्पण किए ஆண்டவரை हो, நம்புகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தார். और प्रभु को भरोसा करने वाली बातें प्रभु ने दी அதனால है। நீங்க தினமும் என்ன செய்யணும்? மேலானவைகளையே நாடி போகணும். और इसलिए ऊपर की बातों के ऊपर अपना मन लगाओ। மேலானதுன்னா எனக்கு ஒரு வெற்றி இருக்கிறது, इसका मतलब ऊपर की बातें मेरा जो एक जय है। தேவன் வரும்போது என்னுடைய சரீரம் அழியாததை போட்டுக்கொள்ள போகிறது. और प्रभु आने के समय पर जो अनजान की बातों को वो स्वीकार कर लेगा। அந்த மகிமையான சரீரத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறோம். उस महिमा की बातों के लिए मैं इंतजार அது करता हूँ। கண்டிப்பா இந்த உலகத்துல நடக்கும். जरूर वो बातें होगी। என்னுடைய சரீரம் அழிந்தாலும் அழியாத சரீரம் கிறிஸ்துவோடு கூட வருகிறது. और मेरा शरीर नाश हो भी जाए तो भी अविनाशी प्रभु मेरे संग है। இவர் எழுதுகிறாரு, மேலானவைகளை தேடுங்கள். ये कहता है कि ऊपर की बातों के ऊपर दृष्टि करो। நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், तुम यदि मसीहा के साथ जय पाए हो, அப்படிப்பட்ட மகிமையான இடத்தை தேடுங்க. நீங்க தோல்வி அடைந்தவர்கள் அல்ல, வெற்றி அடைந்தவர்கள். वैसे बातों की ओर कान लगाओ, तुम हरावट के नहीं बल्कि जय के हो। எபேசியர்கள் நிருபத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுக்குள் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்கார செய்தார். एफेसियों की किताब में कहता है मसीहा के साथ तुम्हें जिलाया और मसीहा के साथ तुम्हें ठहराया है। ஆகவே மனம் திரும்புகிற ஒவ்வொரு மனுஷருடைய ஆத்மாவும் உயிர்ப்பிக்கப்பட்டு அவரோடு கூட இருக்கிறது. और इसलिए मन फिराने वाली हर एक आत्मा उसके संग में, उसके साथ में रहता है। கடைசி எக்காலம் தொனிக்கும், आखिरी तुरी फूकी जाएगी। அப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வாங்களா? எழுந்திருப்பார்கள். तब मसीहा में मरे हुए पहले जी उठेंगे। அப்ப இந்த அழிவுக்குரிய சரீரம் அழியாத ஒரு சரீரத்தை தேவன் கொண்டு வந்து போட்டு அதை மறுரூபப்படுத்தி கொண்டு போயிடுவார். और ये अविनाशी शरीर जो नाशवान शरीर है वो अविनाशी को पहनकर उसके साथ में उठा ली जाती அப்ப है। வெற்றி எங்க இருக்கிறது? अब जय कहाँ पर है? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. मसीहा के अंदर है। அப்ப நாம் வெற்றி அடைந்தவர்கள். हम जय पाए हुए हैं। வெற்றியை நோக்கி நடக்கிறோம். जय के साथ में हम चलते हैं। பவுல் சொல்லுகிறான், மேலானவைகளை நாடுங்கள், அதையே தேடுங்கள். पौलुस कहता है जो
जो जय की बातें हैं उसी का पीछा करो, उसके पीछे चलो। கிறிஸ்து நம்மையும் அவரோடு கூட எழுப்பினார், मसीहा हमें उसके साथ जिलाया है அவரோடு கூட உன்னதங்களில் உட்காரவும் செய்தார். और उसके साथ हमें स्थिर भी बिठाया। இது வெளிப்படையா நடக்கல, ये बाहर दिखावट में नहीं हुआ। ஆனா ஆவிக்குரிய நிலையில மகிமையின் சரீரம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. आत्मिक शरीर प्रभु के संग में है அவர் வரும்போது நம்ம என்ன செய்வாராம்? और वो आने के समय पर क्या அவரோடு करेगा? கூட அவரை போல மாற்றுவார். उसके समान हमें बदलेगा। ஆகவே என்னுடைய துவக்கம் ஆதாம்ல இருந்து இல்ல, இயேசுநாதர்ல இருந்து. और मेरा जो विजय है वो मेरे से नहीं बल्कि आदम से। வெற்றி அடைந்தவர் சொல்கிறார், என்னை பின்பற்றி வா. और जय पाया हुआ कहता है मेरे पीछे हो ले। என்னை பின்பற்றுகிறவன் மரணத்தை காண மாட்டான், ஜீவனை கண்டுகொள்வான். मेरे पीछे चलने वाला मरण को नहीं देखेगा, वो जीवन में प्रवेश करेगा। ஜனங்கள் பாக்கியவான். इसलिए नए नियम के लोग धन्य हैं। நம்ம எல்லாரும் பாக்கியவான். हम सब धन्य हैं। எனக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி हमारे வைத்திருக்கிறார். लिए प्रभु ने सब कुछ तैयार किया है। நாளைக்கு பற்றி எங்களுக்கு கவலை இல்ல. कल की चिंता नहीं है। நாளைக்காக தேவன் அந்த காலம் பாடுபடும், அது கவலைப்படும் என்று சொல்லுகிறார். और कल की बातें कल की चिंता कर लेगी। நான் அதுக்கு கவலை இல்ல. मेरे लिए उसकी चिंता ஆனா नहीं என் है, தேவைகளை கர்த்தரிடத்தில் நான் சொல்லணும். लेकिन मेरी जरूरतों को प्रभु से कहना தேவன் है। எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். प्रभु सब कुछ देख लेगा அவருடைய சமாதானத்தையே நமக்கு தந்திருக்கிறார். और उसकी समाधान को ही हमें दिया है। உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுகிறவர். और दुनिया की सारी जो जीवन की बातों को, जीवित वस्तुओं को वो संभालता है। என்னையும் காப்பாற்றுன்னு வாக்கு கொடுத்தது மட்டும் இல்ல, वही मुझे संभालेगा करके वाग्दान दिया, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தியும் வச்சிருக்கிறார். सबको तैयार भी करके रखा அப்படிதான் है। சொல்லி இருக்கிறது. वैसे ही लिखा है। தேவனுக்காக காத்திருக்கிற ஜனங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் அவர் வைத்திருக்கிறார். और प्रभु के लिए जो बातें हैं वो सब कुछ उसने तैयार करके रखा ஆகவே है। நான் நம்பி இருக்கிறவர் யாரு? और इसीलिए मैं जिसका भरोसा करता हूँ कौन है? எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். और मेरे लिए वो सब कुछ तैयार करके रखा है। உலக பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக சகல தேவைகளையும் அவர் வைத்திருக்கிறார். दुनिया की रीति से और बाकी बातों की रीति से भी उसने तैयार किया है। எப்பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். और हमेशा प्रभु के लिए धन्यवाद அவர் कहना है। வரும்போது நாம் பூரணமான ஒரு நிலையை பெற்றுக்கொள்வோம். और वो आने के समय पर हमें एक परिपूर्ण बातों को நமக்கு जानना है। முன்பதாக கிறிஸ்து போகிறார், और हमारे आगे प्रभु चलता है, நாம் வெற்றி அடைவோம். हम जय पाएंगे। கர்த்தர் நம்மளை அப்படியே ஆசீர்வதிப்பார். प्रभु हमें ऐसी आशीष करे। நம்ம ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना करेंगे, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. प्रभु की समूह की ओर देखें சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். और प्रभु के लिए अपने आप को अर्पण करें। உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். प्रभु की समूह की ओर देखें। ஆரம்ப உலகத்திலிருந்து அநேகர் ஆதாமுடைய மீறுதலுக்கு உட்பட்டு வாழ்ந்தார்கள். और आदम पुराने नियम में रहने वाले आदम के अधीन से चलने लगे। நிறைய பேர் தோல்வி அடைந்தார்கள். बहुत सारे लोग जय हरावट पाए। ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும் பொழுது लेकिन नए नियम में आने के समय சிலுவையில வெற்றி சிறந்த இயேசுவுக்கு பின்னால நாங்கள் வருகிறோம். क्रूस पर मरे हुए उस यीशु के पीछे चलते हैं, அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். क्योंकि उसने हमारे लिए सब कुछ अंत कर दिया। அவர் எல்லா கிரியைகளையும் செய்து முடித்ததினால और सारी बातों को वो उसने अंत किया, इसीलिए அவர் எங்களுக்குள் வாசமா இருக்கிறார். और वो हमारे लिए निवास करता है। எங்களுக்குள் வாசமா இருக்கிற அந்த மகிமையான நம்பிக்கையில நாங்கள் வாழ்கிறோம். और हमारे ऊपर जो भरोसा है प्रभु, उस भरोसे पे हम उसके साथ जीवन நான் बिताते हैं। கேட்பதுக்கு முந்தி அவர் முந்தி எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். और हम मांगने के पहले उसने हमसे पहले प्यार किया। எல்லா காரியங்களையும் அவர் முன்குறித்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். सारी बातों को उसने पहले ही चुन के रखा है। நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. धन्यवाद करते हैं पिता। எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தருக்கு நாங்கள் हमारे நன்றி लिए சொல்லுகிறோம். सब कुछ जो आपने तैयार किया, हर बातों के लिए எங்களுடைய குறைகள் धन्यवाद। எல்லாம் நீக்கினவருக்கு நன்றி हमारी சொல்லுகிறோம். कमियों को दूर किया इसलिए எங்களுடைய धन्यवाद। பாவங்களை எல்லாம் மன்னித்தவருக்கு நன்றி पाप को சொல்லுகிறோம். क्षमा किया इसलिए धन्यवाद। எங்களை பூரணத்துக்கு நேராய் நடத்துகிறவரே உம்மை हमें ஸ்தோத்திரிக்கிறோம். परिपूर्णता में तूने चलाया इसलिए धन्यवाद। விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்கள், विश्वासियों से होने वाली अद्भुत बातें, நீங்கள் மற்றவர்களை சுகமாக்குவீர்கள், तुम दूसरों को चंगा करोगे, அசுத்த ஆவிகளை விரட்டுவீர்கள், अशुद्ध आत्मा को भगाओगे, பலவீனம் மாறும். बिला बल जो कमजोर है दूर की जाएगी। அப்படிப்பட்ட மகிமையான விசுவாசத்தை நம்பிக்கை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறீர். वैसे बातों को आप हमारे लिए दीजिए। அப்படியே நீர் வெற்றி அடைய வைத்ததற்காக நன்றி वैसे आपने சொல்கிறோம். जय दिलाया इसलिए धन्यवाद। சகல நன்மையும் உம்முடைய கரத்திலிருந்து வருகிறது. और सारी भलाई आपके ऊपर से आती உம்மை है। பின்பற்றுகிற ஜனங்கள் எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணும். और आपका जो बातें हमें हमेशा जय दिलाती है। ஒவ்வொரு ஜெபமும் உம்முடைய சமூகத்தில் கேட்கப்பட்டது. हर एक बातें आपके लिए आपके समूह में आती है। ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் எங்களை வளர்த்ததற்காக நன்றி वैसे சொல்கிறோம். विश्वास में आपने बढ़ाया इसलिए धन्यवाद। ஆசீர்வதிங்க. आप आशीष कीजिए। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं आमीन। पिता।